கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தெரு ஜெப கூட்டம், இந்த காலம் தெரு ஜெப கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்னைக்கு வாசிக்க கேட்ட திருமறை பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 7வது அதிகாரம் வசனம் 7 25 வசனம் அடங்கிய பகுதியை நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியை எத்தனை பேர் கவனிச்சீங்க வாசிக்கும் பொழுது? இந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது. அது என்ன வார்த்தை? வெரி குட். யார் சொன்னது? சரி, அவங்களுக்கு ஒரு கரங்களுக்கு கண்டிக்கலாமா? ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. அது என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம் என்கின்ற ஒரு வார்த்தை. நீங்க படிச்சு பாருங்க. ரோமர் 7வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 7ஆம் வசனத்துல நீங்க பாருங்க, நியாயப்பிரமாணம் பாவமோ அப்படி சொல்லப்படுது. 8வது வசனத்துல பாருங்க, பாவமானது அடிப்பட்டது. அடுத்த அதே வசனத்துல கடைசியில பாருங்க, பாவம் செத்ததா இருக்குமே அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்த 11வது வசனத்துல பாருங்க, பாவமானது அப்படின்னு போட்டிருக்கு. 13வது வசனம், பாவம் பாவமே எனக்கு மரணம் ஆயிற்று அப்படின்னு போட்டிருக்கு. அதே கவியில அதே வரியில பாருங்க, பாவம் கற்பனையினாலே அப்படின்னு போட்டிருக்கு. பாவம் உள்ளதாகும் அப்படின்னு மிகுந்த பாவம் உள்ளதாகும் அப்படின்னு நிறைய வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, பாவம் 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 அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. பாவம்னா என்ன சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்கள்கிட்ட தான் நான் கேள்வி கேட்டு இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்கள் பக்கத்துல பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பாவம்னா என்னது சொல்லுங்க. கற்பனை மீறுவது பாவம், வேதத்தின் அடிப்படையில. சரி, பாவம் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் எங்க கேட்டாங்க, வந்தீங்களா, ஒரு செய்தியை கொடுங்க, அடுத்த சாப்பாடுலாம் ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன், சாப்பிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, பாவம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நியாய பிரமாணத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அந்த நியாய பிரமானது நீங்களும் நானும் என்ன செய்யணும்? கடைபிடிக்க வேண்டும். அப்படி பிள்ளைகளுக்கு தான் கொடுத்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார், வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் வேறு பிரித்து என்னிடத்துல வைத்திருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார். கொஞ்சத்திலையும் கொஞ்சமாக ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இந்த பாவம் பாத்தீங்கன்னா, நியாய பிரமாணத்தை மீறுவது பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மோசையின் மூலமாக அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டதான் நியாயப்பிரமாணம். அது இந்த காலத்திலையும் உங்களுக்கும் எனக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது. சரியா? நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக, இதெல்லாம் அப்படி நிறைய காரியங்களை சொல்லப்பட்டது. அதெல்லாம் பாவம். இன்னொரு பாவம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் விரும்புகிறதை செய்யாமல் இருப்பது பாவம். கர்த்தர் விரும்புவதை செய்யாமல் இருப்பது பாவம். கர்த்தர் வெறுக்கிறதை செய்வது பாவம். இதெல்லாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? செஞ்சு விடுக்கிறோம். பாவம் செய்யும் பொழுது ஒரு சந்தோஷம் இருக்குமா? சந்தோஷம் இருக்காது? சொல்லுங்க. வெரி குட். யார் சொன்னது? சரி, 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்க. சரியா? சரி, பாவம் செய்யும் பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கும். வேதத்துல பாத்தீங்கன்னா, மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது, அநித்தியமான பாவ சந்தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டு வேதத்துல ஒரு வசனம். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை மோசே என்ன செஞ்சானா? உதறி தள்ளிவிட்டு அவன் ஓடினான். அப்போ பாவத்துல ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அதனாலதான் மனிதர்கள் என்ன செய்யறாங்க? பாவம் செய்கிறாங்க. பாவத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு சந்தோஷம் இருக்கிறதுனாலதான் மனிதர்கள் அந்த பாவத்தை விரும்பி என்ன செய்கிறாங்க. ஆனா அது நிரந்தரமான சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது நிரந்தரமான ஒரு சந்தோஷம் கிடையாது. பாவம் செய்யும் பொழுது ஒருவேளை நல்லா இருக்கும். பாவம் செய்து முடித்த பிறகு நம்முடைய குற்றம் மனசாட்சி நம்மளை என்ன செய்யும்? உணர்த்தி கொண்டே இருக்கும். நீ இப்படிப்பட்ட தவறை செய்துட்ட, நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்துட்ட அப்படின்னு சொல்லி நம்முடைய குற்ற மனசாட்சி நம்மளை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். அதான் பாவம். உலகத்திலே ரொம்ப மோசமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பாவம் தான். உலகத்திலே ரொம்ப மோசமானது என்னது? பாவம்.
பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவத்தினுடைய விளைவுதான் நீங்களும் நானும் மரணம் அடைகிறோம் ஒரு நாள். பாவம். இன்னைக்கு இந்த பாவத்தை சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வாலிப பிள்ளைங்க, ஆண்கள், பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் எல்லாருமே செய்யறாங்க இந்த பாவம். இந்த பாவம் ஒரு மனிதனை கட்டிவிடும். துன்மார்க்கன் பாவ கயிற்றினால் கட்டப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாவமானது நாம் செய்யும் பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இந்த பாவமானது ஒரு மனிதனை கட்டி வைத்து விடும். ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை அந்த பாவமானது கட்டி வைத்து விடும், சிறைப்படுத்தி வைத்து விடும். அவங்க அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சாலும் அவங்க என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்வு கூட ஏதோ ஒரு வகையான பாவத்திலே நீங்கள் அடிமைப்பட்டிருக்கலாம். ஏதோ விதமான தவறுகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். அது உங்களுடைய மனைவியுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய கணவனுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கண்களுக்கு ஒரு நாளும் என்ன செய்யல, மறைக்கப்படவே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறிவிட்டீர்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. பாவம் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பரிசுத்த பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 15வது வசனத்துல, எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். சொல்றாரு, நான் செய்யறேன் இந்த காரியம் என்னுடைய மனதை ஒத்துக்கொள்ளவில்லை. நான் விரும்புகிறதை நான் செய்யாமல் நான் வெறுக்கிற காரியத்தையே நான் செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க. சரி, அதுக்கு அடுத்து 17வது வசனத்துல பாருங்க, அதெல்லாம் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படின்னு செய்கிறது. அவர் சொல்றாரு, நான் நிர்பந்தமான ஒரு மனிதன், நான் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் என்னால் நன்மை செய்ய முடியவில்லை. மாறாக தீமையான காரியங்களை செய்து விடுகிறேன். நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற அந்த பாவமே என்னை அப்படி செய்ய வைக்கிறது என்று ஆண்டவர் சொல். இந்த இடத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஏன் நம்ம பாவம் செய்கிறோம் சொல்லுங்களேன். நம்ம ஏன் பாவம் செய்யறோம்? நம்ம ஏன் பாவம் செய்யறோம் சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. உலக பிரகாரமான வாழ்றோம், அதனால பாவம் செய்யறோமா? சரி, ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு தப்பு செஞ்சிடறோம். சரி, ஏன் பாவம் நம்ம செய்யறோம்? பாவம் செய்யறோம் இல்லைன்னு சொல்லல, ஏன் நம்ம பாவத்தை நம்ம செய்யறோம்? நமக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குது. நமக்குள்ள பாவம் இருக்குது. அதான் அவர் சொல்றாரு, பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அப்படி சொல்றார். அவருக்குள்ள வாசமா இருப்பது எது இருக்குது? பாவம் இருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்லப்படும். ஒரு மனிதன், ஒரு பிள்ளையோ ஒரு மகனோ மகளோ தன்னுடைய தாயினுடைய கற்பத்தில் இருந்து வெளி வரும் பொழுது அந்த குழந்தை எப்படிப்பட்டதாய் வருகிறது? பாவம் நிறைந்த ஒரு குழந்தையாய் வருகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க பாவம் செய்ய நீங்க கற்றுக் கொடுக்கண்டா, அதே என்ன செஞ்சிருது செய்யுது. அப்படிதானே? நீங்க ஆசையோட உங்க பிள்ளைய எடுத்து நீங்க கொஞ்சிக்கிட்டு இருப்பீங்க, தங்கமே மணியே கண்ணேன்னு சொல்லி நீங்க முகத்தெல்லாம் கிள்ளி நீங்க கொஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஷவுட்ல ஒண்ணு கொடுத்துரும் அந்த பிள்ளை. பார்த்திருக்கீங்களா? அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா?
ஒண்ணு கொடு. அதுக்கு யாரும் அந்த பிள்ளைக்கு இது பாவம்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கிறோமா? இதை செய்ய அப்படின்னு சொல்லி கொடுக்கிறோமா? கிடையாது. ஆனா அந்த பிள்ளை பாவம் செய்கிறது. அது காரணம் என்னன்னு சொன்னா, அந்த குழந்தைக்குள்ள பாவம் இருக்கிறது. அதே போலதான் இந்த இடத்தில் வந்திருக்கிற நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாவம் இருக்கிறது. அது ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக வந்த பாவம். அது தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் நம்ம பாவம் செய்யறோம். நம்ம பாவம் செய்கிறதுனால நம்ம பாவிகள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பாவம் செய்கிறதுனால நம்ம பாவிகள் கிடையாது. நம்ம பாவிகளா இருக்கிறதுனால பாவம் செய்கிறோம். புரியுதுங்களா? அப்படித்தான் நான் சொல்றது. நம்ம பாவம் செய்கிறதுனால நம்ம பாவிகள் கிடையாது. நமக்குள்ள வாசமா இருக்கிறதுனால, பாவம் நமக்குள்ள வாசமா இருக்கிறதுனாலதான் நம்ம பாவம் செய்கிறோம். நமக்குள்ள வாசமா இருக்கிற அந்த பாவத்தினுடைய வெளிப்பாடுதான் உங்களையும் என்னையும் பாவம் செய்ய வைக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாவத்தை நாம் எவ்விதமாக மேற்கொள்வது? அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். ஒரு மனிதனாக அவர் வந்தார். ஒரு மனிதன் செய்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தம் நிறைந்த ஒருவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இராது. ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இந்த உலகத்துல யாருமே நீதிமான்கள் கிடையாது, எல்லாருமே பாவிகள். அப்போ ஒரு உண்மையான ரத்தம், ஒரு பரிசுத்தமான ரத்தம் இந்த உலகத்தில் சிந்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மனு குலத்திற்கு ரட்சிப்பு உண்டு. அப்பொழுதுதான் மனு குலத்திற்கு முழுமையான விடுதலை உண்டு. பாவ வாழ்வில் இருந்து ஒரு மனுக்குலம் அப்பொழுதுதான் விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்திற்கு உங்களையும் என்னையும் மீட்கும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். கரங்களை தட்டலாமா? இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீட்கும்படியாய், உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். அவர் மனிதனுடைய பாவங்களுக்காக அவருடைய கைகள் அடிக்கப்பட்டது ஆணிகளால். மனிதன் செய்த பாவத்திற்காக அவருடைய கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. மனிதன் செய்த அக்கிரமமான காரியங்களுக்காக அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. எருசலேம் வீதியிலே அவர் பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு அவர் வந்தார். அவருடைய சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டது. அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு இடங்களிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அதுதான் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் பாவத்திலிருந்து வெற்றியை தருவதற்கு சிந்தப்பட்ட ஒரு ரத்தம். நீங்க படிச்சு பாருங்க, யோவான் 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி நம்மை சுத்திகரிக்கும் வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தமானது ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை சகல பாவங்களை நீக்கி கழுவி சுத்திகரிக்கக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு பவர் அந்த ரத்தத்தில் இருக்கிறது. அந்த ரத்தத்தை கேட்டாலே பிசாசுவன் பயப்படுவான். அந்த ரத்தத்தை நாம் உச்சரிக்கும் பொழுதே அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் காணப்படும். அந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம். அந்த ரத்தத்தை நம்ம வாஞ்சிக்கணும். ஒவ்வொரு நாட்களும் காலை வேளையில எழுந்து, ஆண்டவரே என் சிந்தனைகளை உம்முடைய ரத்தத்தினால் கழுவும், என் கண்களை உம்முடைய ரத்தத்தினால் கழுவும், என் இருதயத்தை உம்முடைய ரத்தத்தினால் கழுவும், என் உச்சன் தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவின் ரத்தத்தை வாஞ்சிக்கிற ஒரு மக்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி நம்மை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கு. பிசாசவன் பயப்படுவது இயேசுவின் ரத்தம். பிசாசவன் பயப்படுவது ஆண்டவருடைய வார்த்தை. இயேசுவின் ரத்தத்திற்கு அவ்வளவு பெரிய மகிமை இருக்கு. ஒரு முறை மார்ட்டின் லூத்தர் அவர் உட்கார்ந்து இது மாதிரி ஒரு டேபிள் உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தார். எழுதிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பிசாசு வந்த ரத்தத்தை நிக்கிறார். நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க சொல்லுங்க? பயந்து ஓடி இருப்பீங்க, அப்படிதானே? பயந்து ஓடி இருப்பீங்க, அல்லது செஞ்சிருப்பீங்க. அந்த விளக்கமா தேடி நின்று இருப்பீங்க. அது சின்ன பையனா இருக்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னா நான் நேரடியா பிசாச பார்த்திருக்கிறேன். இங்க எத்தனை பேர் அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல.
பார்த்திருக்கீங்களா? சரி. நேர்ல பார்த்திருக்கேன் பிசாசன். சின்ன பையனா இருக்கும் போச்சுல பாத்தீங்கன்னா, வீட்டுல தனியா உட்கார்ந்து இருப்பேன், என் பக்கத்துல வந்து நிக்கும். அம்மா பேய் 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 பேய்ன்னு அலறுவேன். ஒரு 40 நாட்கள் இதே போல 2 காலத்துலதான் என்ன பாடாப்படுத்திட்டு. முத நாள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பொம்பளம் மாதிரி ஒரு உருவம் வந்து நினைச்சது. நானும் நைட்ல தூங்கிட்டு இருக்கிறேன், வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். நான் மேல கட்டில படுத்திருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் தாயார் எல்லாரும் வெளியில படுத்திருக்கிறாங்க, என் அண்ணன் எல்லாரும் வெளியில படுத்திருக்காங்க, அக்காமார்கள் எல்லாம் வீட்டுல ஒரு இடத்துல படுத்திருக்கிறாங்க. வாசல்ல கரெக்டா வந்து நிக்குது பிசாசு. வந்து நின்றுட்டு அப்படியே என்னை பார்த்து அப்படியே பார்த்துட்டு இருந்து, எனக்கு பார்க்கறதுக்கு என்னுடைய சகோதரி நின்ன மாதிரி இருந்தது. நானும் உடனே கட்டில இருந்து இறங்கி, எதுக்கு அக்கா ஆச்சு நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். வந்துட்டு பக்கத்துல பார்த்தா ஒரு சிரிச்சுது. எம்மா பேய் 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 அப்படின்னு சொல்லி அலறி அடிச்சு கீழே விழுந்தேன். முதல் நாள் நடந்தது. 2வது நாள் பாத்தீங்கன்னா கையில ஒரு குழந்தை வச்சுட்டு வந்தது. இந்த கையில ஒரு குழந்தை பிடிச்சிட்டு வருது. 3 வந்து இப்படி வந்து நிக்குது. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. மா பேய் பேய் அலறுவேன். நைட் காலையில பட்ட பகல்ல ஒரு 12 மணி இருக்கும், மதிய நேரத்துல வீட்டுல ஒத்தையில இருந்தேன்னா போத பக்கத்துல வந்து நிக்கும். என்ன பாடாப்படுத்திட்டு பிசாசு பாடாப்படுத்தி விட்டது. அதுக்கு நிறைய ஊழியக்காரங்க வந்து ஜோம் பண்ணாங்க. அதுக்கு அந்த பிசாசு வெளியே போச்சு. அதுக்கு அந்த பயம் இல்லாதபடிக்கு கர்த்தர் என்னை மாற்றினார். ஹல்லேலூயா. வெளியே சொல்ல மாட்டீங்களா? ஆமா, இதே போலதான் மார்ட்டின் லூத்தர் இது மாதிரி ஒரு டேபிள் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கிறார். பிசாசன் வந்து பக்கத்துல வந்து நிக்கிறான். நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? விளக்கு மாத்திரம் எடு, செருப்பு எடு அப்படின்னு சொல்லி நமக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் வருது, கெட்ட வார்த்தையில கூட நினைச்சிருவோம், திட்டிடுவோம். அப்படிதானே? திட்டிடுவோம். ஆனா இந்த மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணாரு தெரியுமா? அப்படி பார்த்தாரு பிசாசு, அப்படி உட்கார்ந்து எழுதுறாரு. அவனை வந்து கண்டுக்கிடவே இல்லை. இப்படிதான் நம்மளுக்கே சொல்றது, அவனை வந்து ஒரு பொருட்டா எண்ணவே இல்லை, கண்டுக்கிடவே இல்லை. அப்படியே உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தாரு. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெட் இங்கு வச்சிருந்தார், ரெட் இங்கு. அந்த இங்கு எடுத்தாரு, இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொல்லி ஊத்தினாரு. பறந்துச்சு பிசாசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பிசாசு எல்லாம் கண்டு நம்ம நினைச்ச கூடாது, பயப்படக்கூடாது. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியாய்தான் தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அந்த ரத்தத்திற்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு, அந்த ரத்தத்திற்கு அவ்வளவு பெரிய மகிமை உண்டு. இயேசுவின் ரத்தம் ரத்தம் சொல்லி பாருங்க. நான் பிசாசு பிடிச்சவங்க நிறைய பேர் வருவாங்க. நல்லூர் பகுதியில் ஊழிச்சை மத்தியில பாத்தீங்கன்னா 9 பேர் வந்து நிப்பாங்க. அப்படியே வந்து நிப்பாங்க. ஜோம் பண்ணும் பொழுது இங்க ஒண்ணு ஆடும், அங்க ஒண்ணு ஆடும், அங்க ஒண்ணு உருண்டுட்டு கிடக்கும். கண்டுகிட்டதே கிடையாது. இயேசுவின் ரத்தம் 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 அப்படின்னு சொல்லுவேன். என்னால தாங்க முடியல, நான் ஓடி இருந்தேன், என்னால இருக்க முடியாது, நான் ஓடி இருந்தேன், என்னால இங்க ஒரு அக்னியா மேல இறங்கி வருகிறது, என்னால இருக்க முடியாது என்று சொல்லி அநேக பிசாசுகள் ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியை விட்டு வெளியேறுவதை நான் பல இடங்களிலே பார்த்திருக்கிறேன். அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு அந்த பிசாசை என்னை வேதனைப்படுத்துவதற்கு என்னை அனுமதித்ததுனாலதான் எனக்கு அந்த பிசாசு எல்லாம் பிடிச்சவங்கள பார்த்துட்டேன்னா எனக்குள்ள எனக்கு ஒரு வெறி வரும். அந்த பிசாசை எப்படியாவது என்ன செய்யணும், விரட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி வரும். இப்ப சமீபத்துல கூட நம்ம திப்பனம்பட்டி சபையில ஒரு மேரேஜ் சர்வீஸ்க்கு இருந்தாங்க. மேரேஜ் சர்வீஸுக்கு மணமகளோடு ஒரு தோழியாக ஒரு சகோதரி வராங்க. பாட்டு பாடிட்டு இருக்கேன், டப்புனு கீழே விழுறாங்க. கல்யாணத்துக்கு தோழியோட வராங்க, புரியுங்களா? மேரேஜ் நடந்து வேற ஒரு பக்கம், இங்க ஜெபம் பண்றதுக்கு வராங்க, நன்றி காணிக்க படைக்கிறதுக்கு வராங்க. பாட்டு பாடிட்டு இருந்தோம் பாருங்க, அவங்க கூட வராங்க. அவங்களால இருக்க முடியல, பொத்துக்கிற விழுந்தாங்க. அப்ப என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் பரபரப்பா ஆனாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சது அதுக்குள்ள என்ன இருக்குது, ஒரு ஆவி இருக்கிறது என்பது எனக்கு நன்றாய் தெரிந்தது. உடனே இவங்களை மாப்பிள்ளைக்கெல்லாம் சிலுவை போட்டு ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டுட்டு, அப்ப அந்த சகோதரி கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். அப்ப அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. அப்படி கணவரும் அந்த சகோதரியும் வந்தாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டேன். இல்ல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க திடீர்னு இப்படி மயங்கி விழுந்துருவாங்க அப்படின்னா. இல்ல, அவங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது அப்படின்னா. அதனால உடனே அந்த சகோதரி நிக்க வைத்து விட்டு, உள்ள இருக்கிற பொல்லாத ஆவிய வெளியே வா அப்படின்னு சொன்னோன்னே அது என்ன செஞ்சது, அந்த சகோதரியை விட்டு அது வெளியேறி வந்தது.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவின் ரத்தத்திற்கு, இயேசுவின் நாமத்திற்கு அவ்வளவு பெரிய மகிமை உள்ளது, அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. கரங்களை தட்ட மாட்டீங்களா? டெண்டுல்கர் 6 அடிச்சாலும் கரங்களை தட்டுவீங்களா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அவ்வளவு பெரிய வல்லமை நிறைந்தது. அந்த ரத்தத்தை தான் உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் செஞ்சினார். அப்படி சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவத்தில் நீங்க விழுந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு அந்த பாவத்தில் இருந்து உங்களை மீட்டெடுப்பதற்கு, உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவதற்கு அவர் வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். ஒரு விசுவாசனாகிய குடும்பத்தை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம், அல்லது சத்ருவாகிய மனிதன் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி அநேக விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தமானது உங்களை விடுதலை செய்வதற்கு, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தமானது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அது வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தை வாஞ்சிக்கணும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில இருந்துச்சு இயேசுவின் ரத்தத்தை என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும். பிசாசு பிடிச்சவங்கள சொல்ல முடியாது, தெரியுமா உங்களுக்கு? பிசாசு பிடிச்சவங்க இயேசுவின் ரத்தத்தை குறித்து பேசவே முடியாது. இயேசுவின் ரத்தம் அப்படி சொன்னாலே வாய் அப்படி கட்டிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ரத்தம் வல்லமை நிறைந்தது. அந்த ரத்தத்தை தான் இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பாக உங்களுக்காக எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே சிந்தினார். அந்த தெய்வத்தை ஆராதனை செய்யும்படியாய் தான் இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம்.